இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல புதுசா வந்திருக்கிற ரூம்மேட்ஸ் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு ஜாலியான காலேஜ் காமெடி படம் மாரி தான் தெரியும். ஆனா, அந்த ஜாலிக்கு இடையில நட்ப பத்தின ரொம்பவே டார்க்கான, சிக்கலான ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ரூம்மேட்ஸ் படம் எப்படி நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு காலேஜ் கதையை எடுத்து, நட்பை பத்தி ரொம்பவே ஆச்சரியமான, இருண்ட, ஆனா ரொம்ப உண்மையான ஒரு கதையா மாத்துதுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கதையோட 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் யாரு? அவங்க நட்பு எப்படி ஒரு நல்ல தொடக்கத்திலிருந்து ஒரு நச்சுத்தன்மையான உறவா மாறுதுன்னு பாத்திரலாம். ஒரு பக்கம் நம்ம டெவன் இருக்கா. அவ காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணு. கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவ, ஆனா புதுசா வாழ்க்கைய தொடங்கணும்னு ரொம்ப ஆசையோட இருக்கா. இன்னொரு பக்கம் செலஸ்ட். அவ ரொம்ப கூல், கான்ஃபிடென்ட், ஃப்ரீ ஸ்பிரிட். டெவனுக்கு செலஸ்ட பார்த்தா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறா. ஆரம்பத்துல இவங்க 2 பேரோட நட்பும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவங்க 2 பேரும் ரூம்மேட்ஸ் ஆகலான்னு முடிவு பண்ணும்போது தான். அந்த ஒரு முடிவு தான் அவங்க நட்புக்குள்ள இருந்த எல்லா விரிசல்களையும் வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிக்குது. இதுதான் மொத்த கதைக்குமே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல தான் படம் ஒரு சாதாரண ஜாலியான காலேஜ் காமெடியில இருந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான, ஏன் நம்மள பல பேர் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள போகுது. விமர்சகர்கள் இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிறத ஒரு சாதாரண சண்டைன்னு சொல்லல. அவங்க யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? சைக்கலாஜிக்கல் வார், அதாவது உளவியல் போர். நேரடி அடிக்கிறது, திட்டுறது இல்லாம சின்ன சின்ன செயல்கள் மூலியமாவும் வார்த்தைகள் மூலியமாவும் ஒருத்தரை மனரீதியா காயப்படுத்தி கண்ட்ரோல் பண்றது. இந்த போர் பாருங்க, ஒரே நாள்ல ஆரம்பிக்கல, அது எப்படி படிப்படியா பெருசாகுதுன்னு பாருங்க. முதல்ல சின்னதா ஒருத்தரோட பவுண்டரிஸை மதிக்காம இருக்கிறதுல ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்தவங்க பொருளை, உதாரணத்துக்கு அவங்க ட்ரெஸ்ஸை கேட்காம எடுத்து போடுறது மாதிரி உரிமையா எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் குத்தி காட்டுற மாதிரி பேசுறது. கடைசியா அது வெளிப்படையான பகையா மாறி தீ வைக்கிற அளவுக்கு கோபத்துல போய் முடியுது. படத்தோட புத்திசாலித்தனமே இங்க தான் இருக்கு. பார்க்க சின்ன விஷயமா தெரிகிற ஒரு அழுக்கான ரூம், மதிக்கப்படாத எல்லைகள், குத்தலான பேச்சு, இதெல்லாம் எப்படி உணர்ச்சிகளை ஆயுதமா மாத்தி ஒரு பெரிய போரையே உருவாக்குதுன்னு இந்த படம் ரொம்ப தத்ரூவமா காட்டுது. சரி, இவ்ளோ டார்க்கான, சீரியஸான ஒரு கதைன்னு சொல்றோம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த சீரியஸான கதைக்களத்துக்கு நடுவுல கிளாசிக் ஆடம் சாண்ட்லர் படங்களோட காமெடிய எப்படி பேலன்ஸ் பண்றாங்கங்கிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா படத்தோட டோன் ஒரு மாதிரி யுனிக் மிக்ஸ். இதுல லேடி பேர்ட் மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகுற கமிங் ஆஃப் ஏஜ் கதையோட தாக்கமும் இருக்கு. அதே நேரம் மீன் கேர்ள்ஸ் மாதிரி டார்க் டீன் காமெடி படங்களோட சாயலும் இருக்கு. இது ரெண்டையும் கலந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டைரக்டர் ரொம்ப ராவான, உண்மையான ஒரு கதையை சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அதுக்குள்ள ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, பட்டாஸ் மாதிரி வெடிக்கிற ஒன் லைனர்ஸ், ஏன் சில சமயம் ரொம்ப அபத்தமான நகைச்சுவைக்கு இடம் கொடுக்கிறார். இந்த பேலன்ஸ் தான் படத்தோட ஒரு பெரிய பலம். சரி, இவ்ளோ குழப்பமும் உணர்ச்சி போராட்டமும் இருக்கிற இந்த கதைக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்கறது யார் தெரியுமா? படத்தோட சப்போர்ட்டிங் கேஸ்ட் தான். வாங்க, அவங்க படத்துக்கு எப்படி ஒரு தூண் மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நிக் ரோல், கெவனோட அப்பாவா வர்றாரு. அவர் வெறும் காமெடி மட்டும் பண்ணல, அவரோட நடிப்புல ஒரு மனசுக்கு நெருக்கமான நகைச்சுவை இருக்கு. அவர் அந்த குடும்பத்தோட டைனாமிக்ஸை ரொம்ப அழகா நிலைநிறுத்துறாரு. கூடவே ஹன்னாவா வர்ற நடாஷா லியோன், அவங்களோட ஷார்ப்பான காமெடி எனர்ஜி படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது. முக்கியமா அவங்களுக்கும் நிக் ரோலுக்கும் இடையில ஒரு சூப்பரான, ரொம்ப இயல்பான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அட, இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, படத்துல ஒரு பெரிய காமெடி பட்டாளமே இருக்கு. கேரோல் கேன், ஜேனன் கரஃபலோ, சாரா ஷோமன், SNL இருந்து நிறைய பேர்னு சொல்லப்போனா இது ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் ரிச்சஸ் மாதிரி. அவங்க வர ஒவ்வொரு சீனுமே படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. படத்தோட இன்னொரு ரொம்ப முக்கியமான அம்சம் அதோட முடிவு. இதுல வழக்கமான சினிமா மாதிரி சுலபமான பதில்கள் எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப யதார்த்தமான, நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க. நிறைய படங்கள்ல வர்ற மாதிரி கடைசில எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கட்டி பிடிச்சு சமாதானமாகி திரும்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க நீங்க நினைச்சா அதுதான் இல்ல. அதுக்கு பதிலா இந்த முடிவு ரொம்ப நேர்மையா ஒரே ஒரு விஷயத்துல நிக்குது. அதுதான் தூரம். அதாவது டெவனோ செலஸ்டோ எதிரிகளா மாறல, ஆனா அவங்க இனிமே நண்பர்களும் கிடையாது. ஒரு உடைஞ்சு போன நட்பை ஒட்ட வைக்கிறத விட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும், அது நீடிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத ரொம்ப பக்குவமா சொல்லுது இந்த படம். கடைசியா இந்த படம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கைய, நம்ம கேரக்டர் உருவாக்குற சில முக்கியமான நட்புகள் காலப்போக்குல மெதுவா மங்கி போகாம இப்படி ஒருத்தரை காயப்படுத்தி எரிஞ்சு போனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க.